ஆஃப் ரோடிங் பயிற்சி பண்ணி 5 வாரம் ஆச்சு. சரி இது வீக்கெண்ட் ஆஃப் ரோடிங் குழு கூட அட்டி விடலாம்னு சொல்லிட்டு நம்ம நண்பருக்கு கால் பண்ணி இந்த வாரம் எந்த இடத்துல பயிற்சி சொல்லிட்டு கேட்டேன். உடனே அவரை இந்த லொகேஷன் அனுப்பிச்சு விட்டு கரெக்டா 6 மணிக்கு அங்க வந்து சொல்லிட்டு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா ஈரன்ல குண்டு போட்ட மாதிரி ஊர் ஃபுல்லா புகையா இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது இது புகை இல்ல, ஃபுல்லா பனி மூட்டனே. சரியா நம்ம நண்பருக்கு கால் பண்ணி ஐயா நான் லொகேஷன் வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க கேட்டேன். அங்கே 5 நிமிஷம் நாங்க வரேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா 1/2 மணி நேரம் ஐயா அவங்களை ஆளை காணோம். சரி நம்ம ஆளுங்க வர வரைக்கும் நம்ம வண்டியை அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் அங்க இருந்த லோக்கல் எங்க அடே எங்க இடத்துல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு என் மேல என்கொயரி பண்றதுக்காக எகிரின்னு வந்தாங்க. கோமா வந்து கூல் பண்றதுக்காக அவனுக்கு மண்டை மசாஜ் பண்ணிவிட்டேன். அதை பார்த்து இன்னொருத்தன் பங்கு எனக்கும் தான் சரி பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கழுத்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பயபலிங்க பாசத்துல என்னோட விரல கடிச்சிட்டு இருந்தாங்க. அடே அழகப்பா அதுவே அறவிரல், நீ பாசத்துல முழுவிரல் முறிங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னோட கையை எடுத்துட்டேன். அதை பார்த்து காண்டான ஒருத்தன் அடே கையை எடுத்தா மட்டும் நாங்க சும்மா விட்டுருமா இருடி உன் கழுத்துல இக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் மேலே ஏறிட்டான். பாசக்கார பயபலிங்க மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தனால என் வயிறு டைனோசர் கத்த ஆரம்பிச்சு. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு பெயின் கேக் எடுத்து வாயில போட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். ஒரு வழியா நம்ம டீம் ரைட்டர்ஸ்லாம் நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. தாமதமா இருந்தாலும் தரமா வரும்டான்னு சொல்லிட்டு வர என்ட்ரி மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூத்த பயிற்சியாளர் ஆலோசனையில நம்ம பயிற்சி ஆரம்பிச்சோம். ஆரம்பலாம் அட்டகாசமா அமர்க்கலாம் அமைதியா போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பயிற்சியாளர் வந்து சரி வண்டி தள்ள போதும் வாங்க நான் மலையேறி சொல்லித்தர சொல்லிட்டு கூட்டு போனாரு. அந்த மலையில நாங்க என்னென்ன சவாலை சந்திச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ சொல்றேன். வட்டாமாமே.